திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துறாரு. அந்த சந்திப்புல என்னை பத்தி மிகவும் தரக்குறைவாக தாக்கி பேசியிருந்தார். அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. இவர் இதன் மூலமா என்னைய மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்த ஆள் நான் இல்லை. ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்கக்கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போறேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை. பழைய காலத்துல ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டுல எலி வெளியில புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. என்ன காரணத்தினால சொல்றேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட கார்ல டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட கார்ல நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். மாட்டிக்கிட்ட பங்கு. என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டோகிராஃப் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறார். என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? அடியே, இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த